கோவிந்தராஜன் சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவை யாருக்கு அதிக தேவையா இருக்கு? திமுகவிற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா, இல்லை காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா? அதாவது திமுகவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கை கொடுக்கிறத விட கால் நமக்கு கை கொடுக்கும். யார் காலை இவங்க போய் பார்க்குறாங்க? சோனியா காந்தி அம்மையார் காலை போய் இப்போ கெட்டியாக பிடிச்சிட்டு, அம்மா தாயே நீங்கள் தான் எங்களுக்கு இது பண்ணணும், சோனியா காந்தி அம்மையார் காலை இப்போ பிடிக்க தயாராகிட்டாங்க திமுக. அதற்கு தூது விடுகிறார்கள். யார் தூது விடுகிறார்? வரக்கூடிய செய்தி என்னன்னா, தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களிடம் தூது விடுகிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை வைத்துக்கொண்டு ரேவந்த் ரெட்டி மூலியமாக சோனியா காந்தி அவரை சமாதானப்படுத்தி அவர்களுடைய காலை பிடிப்பதற்கு இப்போது ஆயத்தமாக இருக்கிறார்கள் திமுக. இல்லை, இப்போ திமுகவுக்கு தான் கூட்டணி தேவை ரொம்ப அதிகம் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட குழு போட்டு 5 பேர் குழு போட்டு 70 நாட்களுக்கு மேலே காங்கிரஸ் கட்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குழுவோட ஒரு பேச்சு இப்போதான் 22ஆம் தேதி பேசுகிறேன் அப்படின்னு நீண்ட அழுத்தத்துக்கு பிறகு சொல்லியிருக்காங்க. ஆனால் வரேன் சார், 70 நாட்களா காங்கிரஸ் கட்சியை காக்க வேண்டிய தேவை திமுகவிற்கு எங்கிருந்து வந்தது? உமேஷ் என்ன சொல்ல வரேன்னா, 22ஆம் தேதி குழு காங்கிரஸுக்காக போடல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான் போட்டிருக்காங்க. அது கூட 22ஆம் தேதி கூட காங்கிரஸை கூப்பிட மாட்டாங்கன்றதான் இப்போது. அதாவது குழுவுல கூட பாத்தீங்கன்னாக்க அந்த குழுவுக்கு, அதாவது காங்கிரஸ் இவங்க வைக்கக்கூடிய இது என்னன்னாக்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க திமுக, முகுல் வாஸ்னிக்கை போடுங்க, நீங்க கிரீஷ் சோடங்கர் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அவர் இவங்களுக்கு ஒத்து வரல, இவங்களுடைய திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு கிரீஷ் சோடங்கர் ஒத்து வரல, இவங்களுக்கு ஒத்து கூறக்கூடிய தலைவர் முகுல் வாஸ்னிக் எங்களுக்கு நீங்க காங்கிரஸ் சார்பா அனுப்புங்க அப்படின்னு அவர் தான் இவருக்கு வந்து நல்லா ஜால்ரா போடக்கூடியவர்ன்றதுனால முகுல் வாஸ்னிக்கை தான் கேட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நிச்சயமாக பார்க்கக்கூடியதுதான். எனக்கு இதெல்லாம் பார்க்கிறப்ப இந்த திமுக எப்படிலாம் தங்களுடைய நிறத்தை மாற்றுகிறார்கள் பழைய நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2013 டிசம்பர் 17 அந்த நாள்ல யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி வேண்டாம் என்று காங்கிரஸை இப்பொழுதைய முதல்வரும் அப்போதைய திமுகவினுடைய தலைவருமான துணைத் தலைவராக இந்த செயல் தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை சுட்டி காட்டியிருக்கிறார். யாருடன் கூட்டணி என்பதை விட யாருடன் கூட்டணி கிடையாது என்பது. அப்ப காங்கிரஸ் அவர் மிகவும் எதிர்த்துட்டு இருந்தார். அதே 2013 டிசம்பர் 24 அப்ப திரு மறைந்த தலைவர் காங்கிரஸ் EVKS இளங்கோவன் அவர்கள், அவர் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர்லாம் சொல்லத அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, டிஎம்கே செய்த ஊழலை, திமுக செய்த ஊழலை நாங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது, அவங்க செஞ்சக்கூடிய ஊழலாம் எங்களை இது பண்ணதா இருக்குது, இப்படி ஏற்பட்ட திமுகவுக்கு நாங்க எப்படி இது அவங்களோட அனுசரிச்சுட்டு போக வேண்டும் அப்ப அன்னைக்கே சொல்லியிருக்காரு EVKS. இல்ல, அப்ப திமுக செய்த ஊழலை சுமக்க வேண்டிய தேவை காங்கிரஸுக்கு என்ன இருக்கு? ஏங்க போற இடங்கள்லாம் அவங்க தானே கேட்குறாங்க. நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்களே, தட்டி கேட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு 2G ஊழல் வழக்கு, 2G ஊழல் வழக்கு யார் அதிகமா சம்பந்தப்பட்டிருந்தாங்க? அதிகமா அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருந்தவங்க திரு ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் அவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த இதுல காங்கிரஸுக்கு எதனா ஒரு பங்கு இருக்குது. ஆனா என்னாச்சு, உங்க ஆட்சியில தான் இது போல நினைச்சு நீங்க கம்மன் இருக்கிறீங்களே, நீங்க எதுவுமே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே, மீண்டும் அவர்களுக்கு வந்து நீங்க வந்து அதாவது கோர்ட் இது பண்ண வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, அதனால அவங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது, பல்வேறு முறைகேடுகள். அது அந்த காங்கிரஸ் ஆட்சியில திமுக செய்த இவங்க அப்ப மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, மத்தியில இவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. அப்ப பல்வேறு ஊழல்கள் நடக்குது. அதெல்லாம் காங்கிரஸ் மௌனமா இருந்தாங்க இல்ல, அதை தான் அவர் சுட்டி காட்டார் இளங்கோவன் அவர்கள். குறிப்பிட்ட அந்த சமயத்தில் இந்த 2G ஊழலை தான் அவர் வந்து சுட்டி காட்டி 2G ஊழல் பல்வேறு ஊழல்கள் அந்த சமயத்தில் இது பண்ணியிருக்கிறது. இன்றைக்கு கூட TR பாலு மீது ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சைதை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்காரு. 2 கப்பல் வாங்கியிருக்கிறீங்களே, அவரா வாய விட்டார். 10 கப்பல் அண்ணாமலை கேட்டது, இல்ல 2 கப்பல் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அவரா விட்டு. இது போல இதுகள்லாம் காங்கிரஸ் மௌனமா இருந்திருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் எங்க பேர்ல வருதுன்றாங்க. ஆனா புரியுது, இப்ப நீண்ட காலமா திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும்போது எந்த தேர்தலையும் கொடுக்காத ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் இப்போ 2026 தேர்தலை முன்னிட்டு திமுகவிற்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அதனோட பின்னணி கணக்கு என்னவா இருக்கு? இதுதாங்க சந்தர்ப்பம். காற்றுள்ள போது தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்குது. இதுதான் சந்தர்ப்பம். இதுதான் இந்த சமயத்தை விட்டானா வேற சான்ஸ் கிடைக்காது.
அதனால இப்ப பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல இதுவா இருக்குன்றதுல அவங்க காங்கிரஸ் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், திமுக ஏன் இவ்வளவு தூரம் அவங்க உண்மையிலேயே திமுக வந்து இவங்க தயவு தேவைன்னா அதிகமாக திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து காங்கிரஸ் அரசாங்கம் தான். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட யாருன்னா இது பண்ணுவாங்களா? மீண்டும் மீண்டும் அவங்களோட போய் தூது விட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் கட்சிக்காரனும் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய கட்சி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் இன்றைய அதாவது ஜெயக்குமார் என்பவர் மே மாதம் 2024 மரணம் அடைந்தார். அதாவது கொலை செய்யப்பட்டார். அது இன்னி வரைக்கும் அதனுடைய யாரு அதை கொலை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல. இவங்க மௌனித்து இருக்கிறார்கள். ஆனா இப்ப வெளிப்படையா இப்ப திமுகவினர் வந்து ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸார் பங்கு கேட்டு வரும்போது என்ன சொல்றாங்க, திமுக அவங்க கூட்டணிக்கு வந்தா வரட்டும் போனா போகட்டும், காங்கிரஸ்லாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு திமுகவினர் விமர்சிச்சாலும் கூட பின்னணியில் மறைமுகமா வந்து காங்கிரஸ் தன்னோட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில திமுக இருக்குதா? நிச்சயமாக இன்னைக்கு திமுக காங்கிரஸ் இல்லைன்னா திமுக காலி. அதை தான் இன்னைக்கு வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் அவங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் சுட்டி காட்ட 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப வந்து அது பாராளுமன்ற எலெக்ஷன். பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் அதிக செல்வாக்கு தமிழகத்துல, திமுக கிடையாது. அப்ப திமுக அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம். அப்ப காங்கிரசுடைய வாக்குகள் தான் அதிகம் இருக்கு. அப்ப இந்த 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் தயவை நடத்த இன்றைக்கு வந்து ஆட்சி அவங்க பொறுப்புல இருக்காங்க. அப்ப அந்த 21 பேரையும் நீங்க வந்து ராஜினாமா பண்ண சொல்ல தயாராக இருக்கிறீங்க சவால் விட்டுருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம். இப்ப திமுக வந்து கேட்ச் 22 ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க. அந்த சிச்சுவேஷன் இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன்ல இன்றைக்கு திமுக திகழ்கிறது. இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான ஒரு இது. அவங்களால இப்ப வந்து வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா திமுக அப்படியே துண்டு துண்டா செதறி போயிடும். ஸோ அந்த நிலைமையில இருக்குது காங்கிரஸ். அதனால காங்கிரஸை தங்களுடன் தக்க வைப்பது தான் சொன்னேன், காலை பிடிக்க கூட ரெடி ஆயிட்டாங்க. இல்ல இப்ப காங்கிரஸார் அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அதிக தொகுதிகள்னு கேட்கும்போது திமுகவினர் சிலர் காங்கிரஸை விமர்சிக்கிறாங்களா? அந்த விமர்சனம் வந்து காங்கிரஸோட பேர வலிமையை குறைப்பதற்கான விமர்சனமா நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல காங்கிரஸுக்கு பதிலடி கொடுக்கறதா தான் நம்ம எடுத்துக்கணுமா? அதாவது காங்கிரஸுக்கு பதிலடி எல்லாம் கொடுக்கறது, இவங்க எவ்வளவு திமுக வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இடைவெளி பெருகி கொண்டே இருக்கும். இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இடைவெளி ரொம்ப, அதாவது சுமூகமா பேசி தீர்க்கணும் பண்றதுக்குன்னு வருவாங்க. எல்லாம் பேசி சொல்ல பிறந்தே அதான் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கார்கேயை ஒரு பெங்களூர்ல சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. கார்கே அவர்களை சந்திப்பதற்காக பெங்களூர் போயிருக்கிறாரு அவரு. ஆனா எதுக்கோசம் சந்திக்க போறாரு? மாணிக்கம் தாக்கூர் இது போல சொல்லியிருக்கிறாரு, நல்ல சுமூகமா இருக்கணும், கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆனா காங்கிரஸ் இவங்க இந்த திமுக வேண்டுமென்றே தான் திமுக கலைப்பு விடுகிறார்கள். ஏன்னா திமுகவுக்கும் இது வந்து எவ்வளவு நாள் தான் அவங்கள்ட்ட நம்ம இதுவா இருக்கிறது அப்படின்ற ஒரு அவங்களுக்கும் ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு. ஆனா எதிர்கட்சிகள் இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு விரிசல் இருக்கு, புகைச்சல் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, டெல்லி மேலிடம் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அப்படின்னு சொல்றாரு. டெல்லி மேலிடமும் இன்னும் திமுக கூட்டணி நாங்க விலக போறோம் அப்படின்னு எந்த விதமான வெளிப்படையான அறிவிப்பும் வெளியிடாத போது அப்ப கூட்டணி இன்னும் நிலையா இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த நிமிடம் வரை திமுக காங்கிரஸ் இணக்கமாக தான் இருக்கிறாங்கன்றது அது வெளிவட்டார ஒரு செய்தி. ஆனா திரைமறைவு நிறைய காய் நகர்த்துகள் திரைமறைவு பேசுகள் நிறைய நடந்திருக்குது. இப்ப ஒரு சென்ற வாரம் கூட எல்லா மாவட்ட தலைவரும் டெல்லியில போய் முகாமிட்டு இருந்து அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட தனித்தனியா பேசினதாக செய்திகள் வருது. கார்கே ராகுல் காந்தியை தனியா சந்திச்சு, கார்கே அவர்களை தனியா சந்தித்து எல்லாரும் சந்திச்சு அவங்கவுங்க கேட்டு திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், தவாகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் தான் நிறைய பேர் மாவட்ட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட்டணி வேணாங்கறதுல உறுதியா இருக்காங்க. மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்து அதற்கு சம்மதித்தால் 40 சீட்டு ஆட்சியில பங்கு இதுக்கு கொடுத்தீங்கன்னா திமுகவோட பயணிப்போம், இல்லை என்றால் நம்ம தாவாக்காவோட போறோம், அங்க இதோட அதிகமா கொடுக்கறது ரெடியா இருக்கிறாங்க தாவாக்கால, நம்ம அங்க போவோம் அப்படின்ற மாதிரி எல்லா மாவட்ட தலைவர்களும் இதைதான் டெல்லியில முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நபரை தவிர செல்வ பெருந்தகை அவர்கள் தவிர மிச்ச எல்லாரும் இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். இப்போ திமுக வந்து கூட்டணியில காங்கிரஸை வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கூட திமுக வச்சு இந்த தளபதி வந்து பூத் கமிட்டி போட கூட காங்கிரஸ்ல ஆளே இல்லை, தொகுதிக்கு 3000 4000 ஓட்டு கூட இல்லை அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்கல்ல.
கூட்டணியில இருக்கணும், ஒரு இணக்கமான சூழலை திமுக காங்கிரஸ் இடையே ஏற்படுத்தணும் அப்படின்னா முதலமைச்சர் வந்து அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்காம இருக்காங்க? அதாவது இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு செய்தியை சொல்ல, அதாவது முன்னே இருந்த காங்கிரஸ் நிலைமை இப்பொழுது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் காங்கிரஸ். அதாவது 1985 1980 அந்த இதுல வந்து காங்கிரஸ் போட்டிட்டப்ப சரிசமமா போட்டியிருக்காரு. 85 1980ஆம் வருடத்துல ரெண்டு சரிசமமா போட்டிட்டாங்க. 234 அப்படியே பாதி பாதியா போட்டிட்டு அப்பொழுது காங்கிரஸுக்கு இருந்த வாக்கு வங்கி இப்ப திமுக நிலையா, திமுக 22% வாக்கு வாங்கியிருந்தாங்க, காங்கிரஸ் 20% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்த கட்சி இன்றைக்கு காங்கிரஸுடைய வாக்கு வங்கி 4% குறைவாக இருக்குது. அப்படின்றப்ப இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு யார் இருக்காங்க? இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து தொண்டர்களோட தலைவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. நிறைய, அதாவது தலைவர்கள் அதிகம். அங்க காங்கிரஸ்ல தடி எடுத்தவங்களாம் தலைவர், தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் இன்னைக்கு ஒரு கொடி கட்டணும், ஒரு போஸ்டர் ஓட்டணும், மக்களிடையே கொண்டு சந்திக்கணும்னா யாருமே கிடையாது காங்கிரஸ். இதுதான் நிதர்சனம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்க சார், தொடர்ந்து பேசுவோம். கோவிந்தராஜன் சார், இவ்வளவு நாளா திமுக சொன்னதை கூட்டணி கட்சிகள் கேட்டுட்டு இருந்தது, இனிமேட்டுக்கு வந்து காங்கிரஸ் சொல்றத திமுக கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கா திமுக? அப்படிதான் அது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் நம்ம பார்க்க தோணும். ஏன்னா புதுச்சேரி முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, புதுவையிலே திமுக ஆட்சியில பங்குன்னு வேணும்னா இங்க ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் திமுக வந்து அங்க புதுவையில நாங்க திமுக ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு இன்னைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அவரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல வழக்கமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆட்சியில பங்குங்கிறது. அவர் புதுச்சேரியில இப்ப கிடையாதுன்ட்டாரு அவரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, புதுச்சேரியில இப்ப திமுக ஆட்சியில கிடையாது, நாங்க காங்கிரஸ் இதுவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாங்க, திமுக கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. அதை காலை பிடிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. சோனியா அவர்கள்ட்ட போய் காலை பிடிக்கிற நிலைமையில இல்ல ஐயா ஐயா ஒரே ஒரு அப்பர் ஹேண்ட்ல இல்ல, காங்கிரஸினுடைய தயவுல திமுக இருக்கு. ஓகே ரைட். அதே போல இன்னொன்னு நான் இவர் அவடிக்குமார் சொன்ன ஒரு கருத்தை எதுக்கு, அதாவது இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னாக்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் தமிழகத்துல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஒண்ணு இல்ல, டம்மி பீஸ், காலி பெருங்காய டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் திமுக தோற்றத்தை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு உருவாக்குறாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அப்படிதான் நடக்கக்கூடிய, அவங்க வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிற மாதிரி. இன்னைக்கு இவர மணிசங்கர் ஐயரை விட்டு அதையும் சொல்ல வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய தலைவராவது ஸ்டாலின் பண்றாங்க. அதே போல இப்ப இதெல்லாம் பாக்குறச்சு எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது மீண்டும், அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. இதெல்லாம் இவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க, ஆனால் நடக்கக்கூடியது எல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஆட்சிக்கு வரக்கூடியது யாரு? அதிமுக தான். அடுத்த 2026 ஆட்சிக்கு வரப்போகுது. இன்றைக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி, இதே பிப்ரவரி 16ஆம் தேதி 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்ற தினம் இன்றைக்கு. நிச்சயமாக அதே நிகழ்வு இன்னும் சில நாட்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அவரு ஆட்சி கட்டில் அமர்வார். அதனால இந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இவங்க எல்லாம் ஆட்சியில பங்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஆனால் கள நிதர்சனத்துல களத்துல மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு தயாராகி விட்டாங்க. இப்போ திமுக வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு மட்டம் தட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அது காங்கிரஸோட இந்த பேர வலிமையை குறைக்கிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? அவங்க பேர வலிமை குறைக்கிறதுக்கு தான் பண்றாங்க. இவங்களும் அவங்களுடைய, அதாவது திமுகவுடைய பல்வேறு தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னொன்னு இன்னைக்கு மாணிக்கம் தான் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், இந்த 21 இந்த காங்கிரஸ்ல வந்து பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஏன் இது வரைக்கும் திமுக அதற்கு ஒரு கண்டன குரலை எழுப்பவில்லை? இதுதான் நீங்க கூட்டணிக்கு உண்டான இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இப்ப பெருசா திமுக அவங்க என்ன சொல்றாங்க, திமுகவுக்கும் என்டிஏக்கும் போட்டின்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல கூட எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்றத திமுகவுக்கும் தேசிய ஜனநாயக முன்னணிக்கும் போட்டின்றாங்க. அதாவது இப்ப அவர் மாணிக்கத்தை சொல்லக்கூடியது, அவங்க காங்கிரஸ் எம்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஏன் திமுக குரல் கொடுக்கல? அதே போல அவங்க போய் அந்த போராட்டம் போய் பண்றப்ப எந்த ஒரு திமுக எம்பி அங்க போய் இதனால என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுது. நன்றி.